கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உயிர்த்தெழுந்தவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த ஜீவ வெளிச்சம் புது வாழ்வு முகாமிலே 19வது ஆண்டிலே நம்ம எல்லாரையும் ஒன்று கூட வைத்த பிதாவாகிய தேவனையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரையும் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமா. அவர் வந்தால் இந்த முகாம் மிக ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த முகாமை நடத்த என்னுடைய அன்பு சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் என் கிறிஸ்டோபர் ஐயா அவர்களை தேவன் முன்குறித்ததற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆனால் விசேஷமாக என் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை நான் அதிகமாய் நேசிப்பதுண்டு. காரணம், நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போதே எங்களுக்குள்ளே ஒரு கடித தொடர்பு இருந்தது. இந்தியாவிலே வந்து ஊழியத்தை துவங்கும் போது பல்வேறு சூழ்நிலைகளிலே தேவ மனிதனை நான் சந்திப்பதும் அவர் எங்கள் ஊழிய பணித்தளத்திலே வருவதும் பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். அந்த தேவ மனிதனோடு தேவன் இருந்ததினால் தான் இந்த இடத்திலே நாமும் இருக்கிறோம். இது அவருடைய பலன் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியானவரால் நடக்கிற காரியம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் ஒரு நாளும் அற்பமாக எண்ணக்கூடாது. மனதில் கூட அவர்களுக்கு மனவேதனை ஏற்படுத்துகிற காரியத்தை நினைக்கவும் கூடாது. அவர்களுக்காக நான் செபிக்க வேண்டும். இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை தேவன் தேசத்தில் எழுப்ப நாம் எல்லாரும் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேச நிற்கிறேன். சுருங்கன நிமிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு உள்ளே உங்களுக்கு சத்தியத்தை நான் சொல்ல மிகுந்த கருத்துடையவனாயிருக்கிறேன். உங்களை சோர்வடைய வைக்க, நீங்கள் அசதிக்குள்ளாக அனுமதிக்காமல் ஆவிக்குள்ளாகி இந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையோடு போக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை பாஷை உங்களுக்கு கன்னட பாஷை தான் தெரியும் என்றாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கர்த்தர் கிரிய செய்வார். நிச்சயம் உங்களுக்குள்ளே கர்த்தர் கிரிய செய்கிறதை நீங்க உணருவீங்க. பாஷை ஒரு பிரச்சனை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்யும் போது உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும். எவ்வளோரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை ஒரு 2 நிமிடம் வெல்கம் பண்ணி அவரை மனதார துதித்து ராக்கா தாரா பாக்கா தாரா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில பிரத்யட்சமாக இறங்கி நம்மை தொடுகிறதே இந்த வேளையில் நாம் உணரப்போம். நம்ம இப்பொழுது கர்த்தரை ஆயத்தப்படுத்த போகிறோம். அவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை செய்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். 20வது புதுவாழ்வு இந்த கேம்ப் வரும்போது அநேகர் அற்புத சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து துக்கத்தோடு போவதில்லை, வெறுமனே போவதில்லை. பார்வையற்றவர்களாயிருந்தாலும் பார்வை உள்ளவர்களாயிருந்தாலும் உங்களை பரிபூரணமாய் கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த 2 கையை அப்படி பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி ராக்காத்தாரே பாக்காத்தாரா பரிசுத்தரேன்னு கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. பரிசுத்தரே, பரலோகத்தின் தேவனே, ராக்காத்தாரா, எங்க மேல அன்புள்ள தெய்வம் நீர் ஒருவரே. உம்மை போல எங்களை நேசிக்க, எங்களை விசாரிக்க
பாரபட்சம் இல்லாமல் எங்கள் மேல் பரிவு காட்டும். இந்த பூமியில் ஒருவரும் இல்லை, பரலோகத்தில் எங்களுக்கு உண்மை இல்லாமல் யாருண்டு? பூலோகத்தில் எங்களுக்கு உண்மை தவிர வேற விருப்பம் இல்லவே இல்லை. அவருடைய ரத்தத்தின் மகிமை இறங்கி வருகிறதை நீங்களே உணரப்போகிறீர்கள். உங்க கையை உயர்த்தி கொண்டிருக்கும் போதே கல்வாரி காட்சி உங்கள் கண்ணெதிரிலே தெரியட்டும், கண்ணெதிரிலே தெரியட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காண்கிற ஒரு நேரம் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி மெய்யான ஒரு விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு தருகிற ஒரு நேரம். கண் பார்வையற்றவர்களுடைய கண்கள் திறக்க கர்த்தருக்கு லேசான காரியம். பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களை விட கண் சொருகி போன மனிதர்களுடைய கண்களை திறப்பதும் இன்றைக்கு கர்த்தருடைய பரிபூரண சித்தம். அதை கர்த்தர் செய்ய போகிறார் என்று நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மைமைப்படுத்துங்கள். கண் பார்வை மட்டுமல்ல, ஊனம். உங்க தலை முதல் பாதம் வரை ஏதோ ஒன்றில் குறைவு இருந்தால் அது ஊனம்தான். உங்களுக்கு கண் பார்வை மட்டும்தான் ஊனம் என்று சொல்லுகிறதை விட தலையிலிருந்து பாதம் வரை ஏதோ ஒரு குறைவு இருந்தால் அதிலும் ஒரு ஊனம்தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தலை முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா ஊனங்களையும், எல்லா குறைவுகளையும், எல்லா வியாதிகளையும் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் நமக்காய்ப்பட்ட அந்த காயங்களினாலே இப்பொழுது நம்மை சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆகவே 2 கரங்களை உயர்த்தின நீங்கள் அதே 2 கரத்தை உங்க தலை மேல வைங்களே. நான் உங்களோடு சேர்ந்து வைக்கிறேன். காரணம், பேசுகிறது ஒரு ஊழியக்காரனாக வாயாக இருந்தாலும் வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அவர் அல்லவா எங்களை வாயாய் பயன்படுத்துகிறார். எல்லாரும் உங்க தலை மேல 2 கையை வைங்களே. உங்க கரம் அப்படியே ஒரு புறாசிறகு அடிக்கிறது போல் கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்குகிற ஒரு நேரம். தலை முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் அவருடைய தழும்புகளால் சுகமடைகிற ஒரு நேரம். பிரியமானவர்களே, உங்க கைதான் உங்க தலைமையில் இருக்கிறதுங்கிறது நன்றாக தெரியும். உங்களால, உங்க கையால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்க கையோடு கூட கர்த்தருடைய கரம், அவருடைய தழும்புகள் உள்ள கரம் தத்துருவமாய் நான் உணர்கிறேன். இது ஒரு தேவ மகிமையின் தங்கின இடம், பரிசுத்தவான்களுடைய முழங்கால் பெற்ற ஒரு இடம். இந்த இடத்துல பல லட்சம் பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் ஜெபித்து 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 இந்த இடத்தை மகா பரிசுத்தமான ஜெபமலையாக வைத்திருக்கிற இடம். இந்த இடத்திலே நீங்கள் விடுதலையாவது மெய்யான ஒரு விடுதலை என்று உணருங்கள். இது தேவனே உங்களுக்கு முன்வரித்து இந்த இடத்தை, ஆண்டவர் முன்வரித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே இந்த இடத்தை தெரிந்தளித்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று இந்த இடத்தை முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார். உங்க தலை மேல இருக்கிற கை உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய முடியாததாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய தழும்புகள் உள்ள கரம் உங்க தலை மேல இருக்கிறதுங்கிற உணர்வடைந்து உங்க கரத்தை ஒரு நிமிடம் மறந்து அப்படியே கல்வாரி காயங்களை அப்படியே கண்மனை கொண்டு வந்து அந்த காயமுள்ள கரந்தான் என் தலை மேல இருக்கிறது என்று வாயை திறந்து சொல்லுங்களேன். அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிற வேளை. கரங்களை தட்டி எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். தகப்பனே, நீ தயவு செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு
தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். கர்த்தர் பவுலை அனுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சவுலா இருந்த அந்த பவுலை சந்தித்தார். அவனை அனுப்புகிற நோக்கம் இங்கே நான் சொன்னேன். அவர்கள் கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். என் உள்ளத்துக்குள்ளே பார்வையற்றவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு அவர்களை பார்க்கும்போது ஒரு பரிவு, அவர்களை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம். அவர்களை போல நன்றி அறிதல் உள்ளவர்களை வாழ்க்கையில் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் சிஎஸ்ஐ திருச்சபையில் குணசீலன் அப்படி என்று ஒரு பார்வையற்றவர் வருவார். அவர் மிகவும் ஏழ்மையானவர். அவர் பிரசங்கித்து முடித்ததும் அவரை கரம் பிடித்து கொண்டு உட்கார வைப்பது, ஓரளவுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களை வீட்டில் கூட்டி கொண்டு போவது, அங்கிருந்து அவருக்கு காணிக்கை வாங்கி கொடுத்து அவரை பஸ்ஸில் ஏற்றி அவருக்கு உணவளித்து பஸ் ஏற்றி அனுப்புறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி பார்வையற்றவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே இயல்பாக கர்த்தர் தந்த, அது என்னை ஆசீர்வதிப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்கிற தேவ மனிதன் கிறிஸ்டோபர் அவர்களை கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த ஊழியம் செய்ததனால தான் அவரையும் அவர் சந்ததியை கர்த்தர் இந்த அளவு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அவரையும் அவர் சந்ததிகளையும் கோடாகோடியாய் பெருக பண்ணி பரலோகத்தில் அவருக்கு நிறைவான பலனை கொடுப்பாராக. எனக்குள்ளே இப்படி பார்வையற்றவர்கள் மேலே ஒரு கரிசனை இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரிடத்தில் வந்த ஒரு பார்வையற்றவனை கூட வெறுமனே விட்டதே இல்லை. கேட்டு 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 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டு கேட்டு அவர் அற்புதம் செய்த. அதே போன்ற கிரியை ஏன் என்னில் நடக்கவில்லை? அப்போஸ்தலர்களை பாருங்கள், அவர்களும் அதை துல்லியமாய் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் இன்றைக்கும் கூட எழுப்புதல் ஏற்படுகிற நாடுகளிலே நமக்கு ஒருவேளை அந்த தகவல்கள் சரியாய் தெரியாமல் இருந்தாலும் அநேக பார்வையற்றவர்கள், பிறவி பார்வையற்றவர்கள் இன்றைக்கும் சுகமடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களால் நம்ப முடியுதில்லை இல்லையா? நம்ப முடிகிறவங்க எல்லாம் 2 கரத்தை உயர்த்துங்க. பார்வையற்றவங்க எல்லாம் சொல்லுங்க, நம்ப முடியுது. மற்றவங்க கை தூக்காதீங்க, உங்க கையை நம்ம லாஸ்ட்ல தூக்க வைப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருடைய கண்களும் திறக்கணும் இன்றைக்கு, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப பார்வையற்றவங்க எல்லாம் 2 கையை தூக்குங்க. எல்லாரும் 2 கையை தூக்குங்க. இத்தனை பார்வையற்றவர் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்க கண்ணை கர்த்தரால திறக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. ஆனா முடியல. நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்றாடுகிற ஒரு முக்கியமான காரியம், பார்வையற்றவர்களுக்கு என்னதான் உதவி செய்தாலும், அது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்றாலும், பரிபூரணமான ஒரு விடுதலை பார்வையற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பரலோக தேவகுமாரன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும், உங்களுக்கு எவ்வளவு உபசரிப்புகளை செய்தாலும் அது உங்களுக்கு பூரணமான நிவாரணமாய் இருக்க. என் உள்ளத்துக்குள்ளே இது ஒரு பெரிய கேள்வியாய், என் உள்ளத்துக்குள்ளே இது ஒரு பெரிய பாரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்னை நொந்து கொள்வது, ஆண்டவரை உம்மை போல அந்த மனதுருக்கம் எனக்கிட்ட இல்லை. நீர் எங்களுக்கு தந்த அழைப்பை, எங்களை அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தை, நீர் எங்களை ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்ததை நாங்கள் பூரணமாய் அறியாது இருக்கிறோமே, அதை கடைபிடிக்காமல் இருக்கிறோமே,
அதை செயல்படுத்தாமல் இருக்கிறோமே என்கிற ஒரு வேதனை எனக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் தொடர்ந்து போராடுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய கண்கள் காண, நம்முடைய காதுகள் கேட்டு, நம்முடைய தேசத்தில் பார்வையற்றவர்கள் பரிபூரணமான ஒரு சுகத்தை அடைய கர்த்தருடைய வல்லமை குறையவே இல்லை என்கிறத நம்புறவங்க மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவரை மாத்து கேளுங்கப்பா. இவங்க எல்லாம் பார்வையடைகிறது என்னாலப்பா? இவங்க பரலோகத்தில் போய் தான் பார்வையடையணுங்கிற கட்டாயம் எதுவாது இருக்காப்பா? என் கர்த்தரே, பரிசுத்தரே, ஒரு பின்மாறி எழுப்புதல் அக்கினி, ஒரு பின்மாறி பரிசுத்தாவியின் மழை பூரணமாய் பெய்தால் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் வருமே. எல்லாரும் 2 கரத்தை அப்படி உயர்த்தி சொல்லுங்கப்பா. நாங்கள் எத்தனை பிரசங்கம் பண்ணி இவர்களை சந்தோஷப்படுத்துகிறதை பார்க்க நீர் ஒரு வார்த்தை சொல்ல, உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதப்பா. உம்மிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்கப்பா. அப்படியே கேளுங்க. இப்ப பார்வை இல்லாதவர்கள் மாத்திரமல்ல, பார்வை உள்ளவர்கள் கூட கேளுங்க. கர்த்தரே, பரிசுத்தரே, குறைவை நிறைவாக்குகிறவர், உமக்கு இது லேசானதுக்கார். நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்றீரே அப்பா. அப்பா அப்பா பரிசுத்தரே, தேவகுமாரனே, ஒரு அற்புதம் செய். நாங்கள் உம்மிடத்தில் மனதார மன்றாடுகிறோம். எல்லாரும் கேளுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டாலே அற்புதம் நடக்குமா? ஏறத்தாழ 1000க்கு அதிகமானோர் இங்க இருக்கிறீர்களே. நாம் ஒருமனப்பட்டால் எது நடக்காது? எல்லாம் கூடும் பிள்ளைகளே, தேவனால் எல்லாம். அப்படி கேளுங்க. அப்படி கேட்டு இத்தனை பேருக்கும் இன்று இரவு ஆண்டவர் கண்களை திறந்தால் உலகம் எங்கும் ஒரு பெரிய அசைவு உண்டாகும் என்று கர்த்தர் இந்த இடத்துல உங்களை தொடுவதற்காகத்தான் நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சி கொண்டு வந்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நிச்சயம் செய்வார். ஆராதனை முடிந்து போகிறதுக்குள்ள என் கண்ணை கர்த்தர் திறக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி மீண்டும் கர்த்தரை மைமைப்படுத்துங்கள். வேதத்தில் யோபு கூட கண் பார்வையற்றவர்கள் மேல் அதிக கரிசனை காட்டினார். வேதத்தில் இன்னொரு பக்கத்து மக்கள் எல்லாரும் கண் பார்வையற்றவர்களாய் பிறந்தவர்களை முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ அப்படி என்று விமர்சித்தவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். உங்களை குறித்து அப்படி ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும். ஆனால் நீங்க கலங்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த யோவான் 9:34 வாசித்து பாருங்கள். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? பார்த்தீங்களா? அந்த ஜனங்கள் எல்லாம் இவங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க? பார்வையற்றவனை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? முழுவதும் பாவத்தில் பிறந்தவன், அரகுர பாவத்தில் அல்ல, முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இயேசு என்ன சொன்ன? அந்த யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய முதல் வசனத்தில் ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கும். வாசிக்க கேட்போமா? யோவான் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சொல்லுகிறார், நான் செய்த பாவமும் அல்ல, என் முன்னோர் செய்த பரம்பரை பாவம் அல்ல. ஒருவேளை பரம்பரை மன்னித்துக் கொள்ளணும், தொண்டையில் எனக்கு கொஞ்சம் கரகரப்பு இருந்தாலும்
நீங்கள் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர் செய்த பாவம் கொஞ்சம் கஷ்டமான பாவம் பரம்பரையாக இருந்தாலும், எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் சொந்த இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றிலிருந்து பழைய பாரம்பரியம் அப்படியே கட்டாயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் புதிய ஒரு பரம்பரைக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற தெளிவு முதல்ல உங்களுக்கு வரட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசுவே உங்களை பார்த்து சொல்லிவிட்டார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. அப்ப நீங்க ஏன் கலங்கணும்? யார் உங்களை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கட்டும், அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு சொன்ன வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. தேவனுடைய கிரியை என்னில் வெளிப்பட நான் இப்படி பிறந்தேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய கிரியை என்னில் வெளிப்பட நான் இப்படி பிறந்தேன். ஹல்லேலூயா. யார் மேல தேவ கிரியை வெளிப்படுமா? கண் பார்வையற்றவங்க மேல தேவனுடைய கிரியைகள். நம்புறீங்களா பிள்ளைகளை? விசுவாசிக்கிறீங்களா பிள்ளைகள்? பாருங்கள், அருமையான சகோதரர் ஜபர்சன், அவரை பார்த்தா விரும்பத்தக்க ரூபம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு பார்வை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரினுடைய தேவ கிரியை வெளிப்படுகிறதை நான் பார்த்து தேவனை மைமைப்படுத்தி இருக்கிறேன், தேவனை துதித்திருக்கிறேன். இங்கு இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டிருந்த பார்வையற்றவர்கள், பாடிக்கொண்டிருக்கிற பார்வையற்றவர்களை பார்த்து உண்மையிலேயே நான் ஆணித்தரமாய் நம்புவேன், தேவனுடைய கிரியைகள் இவர்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. சொல்லுங்க, வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. பார்வையற்றவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டும் இருக்கிறார்கள். அதெல்லாம் தேவனுடைய கிரியைகள் தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய கிரியை அவர்கள் பார்வையடைவது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சீக்கிரமா முடிக்கணும், அதுக்குள்ள ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கணும். ஆமென். பல மணி நேரம் ஜெபம் பண்ணி, பல மணி நேரம் நாம் பிரசங்கம் பண்ணி எந்த வித மாறுதலும் இல்லாம முடிக்கிறதை விட சில நிமிட நேரங்களுக்குள்ளேயே கர்த்தர் உங்களை தொடுகிறத, இன்றைக்கு உங்களில் எல்லாரையும் அவர் பார்வையடைய செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய கிரியை என்னில் வெளிப்பட நான் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் இப்படி பிறந்திருக்கிறேன். உங்க வலது கரத்தை திரும்ப உயர்த்துங்க. நான் ஏதோ பேசி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அல்லல் தட்டி விடாதிருங்கள் பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களோடு பிரத்யட்சமாய் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. இந்த பார்வையற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கிற உதவிகள், நீங்கள் செய்கிற கடமைகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் மனதார சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் இவர்களுக்கு என்னதான் உதவி செய்தாலும் இவர்கள் பார்வையடைந்தால் அதைவிட மேல் உதவி வேறு என்னப்பா? இவர்கள் பார்வையடைவதற்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய எனக்கும் ஒரு கிருபை தாருங்க என்று பார்வை உள்ளவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. பார்வையற்றவங்க எல்லாம் பரலோக தேவனை நோக்கி, அப்பா அப்பா அப்பா, என்னுடைய கண்களை திறந்தால் எனக்கு எவ்வளவு பேரானந்தம். அந்த சாட்சி எத்தனை பேரை கர்த்தரிடமாய் திருப்ப அது போதுமானதாய் இருக்குமே. என் குடும்பத்தார் எல்லாரும் என்னை அறிந்திருக்கிறார்கள். நான் இப்படி பிறந்து யாருக்கும் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேனே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். தேவ கிரியை என்னில் வெளிப்படணும்னு விரும்புறவங்க எல்லாம் தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி, தேவனுடைய கிரியை என்னில வெளிப்படும். அதற்கு இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. இந்த வேத பகுதியிலேயே கர்த்தர் என்ன சொன்னார் என்று
விலாவாரியாய் வாசித்து என்னால் விவரிக்க நேரம் போதாது. ஆனால் கர்த்தர் அங்கே செய்த ஒரு முக்கியமான காரியம், தரையிலே துப்பின, சேருண்டாக்கின, அவன் கண்களின் மேல் பூசின, அவனை சீலோவாம் குளத்திலே போய் கழுவி என்ற. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே அல்லாமல் குமாரன் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்போது ஏதேன் தோட்டத்துக்கு நேராக ஆதாமை உருவாக்கின அந்த இடத்துக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதி மனிதனை படைத்த போது எல்லா அவயவங்களையும் படைத்து விட்டு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அந்த கண்ணை மட்டும் நிலத்திலே துப்பி தரையிலே துப்பி சேருண்டாக்கி அதை கண்ணாக உருவாக்கி ஆதாமுக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதே வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனக்கு அதிக வசனிப்போடு பிரசங்கங்களை செய்ய ஆசை உண்டு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். கர்த்தர் தம்முடைய உமிழ்நீரின் வல்லமையை இப்பொழுது உங்க கண்கள் மேல வைக்கணும். அவர் குனிந்து அப்படியே எழுதினாரே, அந்த பெண்ணை ஒருவர் கூட, அந்த பாவி என்று எல்லாரும் கல்லறிய வந்த ஒருவர் கூட அந்த பெண்ணை குற்றவாளியாய் தீர்க்க முடியாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் குனிந்து, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கண் திறக்காமலேயே அதை தரிசித்து சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படியே சேருண்டாக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. அவர் அப்படியே சேருண்டாக்கி அந்த பிறவி பார்வையற்றவனுடைய கண்கள் மேல பூசி அவனை அனுப்பி, சீலோவாம் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா? நீங்கள் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். பவுல் அநேகருடைய கண்களை திறக்கும்படி தேவன் அவனை அனுப்பினார். கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்துக்காக அனுப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் நிச்சயம் உண்டு. பார்வையற்றவர்களுக்கு இருக்கிற கரிசனையை நான் அடிக்கடி நினைத்து பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய விசுவாசத்தை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய விடாமுயற்சியை நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். இயேசு ஒரு முறை 2 பார்வையற்றவர்களை பார்த்த, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதில் ஒருவன், ஆண்டவரே நான் பார்வையடையணும். இன்னொருவன், ஆண்டவரே எனக்கு 1 கோடி ரூபாய் தந்தால் நலமாயிருக்கும் என்று கேட்கவில்லை. அவங்க 2 பேரும் ஒரே மனமா நாங்கள் பார்வையடைய வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர்களுக்கு இருந்த ஒரே ஆர்வம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்லி பாருங்கள், ஆண்டவரே நான் மட்டுமல்ல, நானும் பார்வையடையணும். என் போன்ற பார்வையற்றவர்கள் பார்வையடையணும் அப்படின்னு வாயை திறந்து சொல்லி பாருங்கள். ஆண்டவர் அதை உங்களிடத்துல மிகவும் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா இயேசு அந்த எரிகோ வழியாய் போகும் வேளையில அந்த பர்திமேயு என்கின்றதான மனிதன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டார். உண்மையில் சொல்லுவேன், அந்த வார்த்தை ஆண்டவருக்கு ஏற்புடைய வார்த்தை அல்ல. இயேசு தாவீதின் குமாரனே அல்ல, அவர் தேவகுமாரன். அவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னாலே அவர் கேள்வி கேட்பார். தாவீதே என்னை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கும் போது நீங்க என்ன எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த பர்திமேயுவுக்கு முறைப்படி கேட்க தெரியாவிட்டார். கரங்களை தட்டி உங்களுக்கு முறைப்படி
ஜெபிக்க தெரியாவிட்டாலும், ஆண்டவருடைய விருப்பப்படி ஜெபிக்க தெரியாவிட்டாலும், உங்களுக்காக ஆவியானவர் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, ஏதோ நான் பேசுகிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை ரொம்ப பாரப்படுத்தி, என்னை மிகவும் பாரப்படுத்தி, அதிகமாய் பாரப்படுத்தி இந்த வார்த்தையை என்னை கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் பாருங்க, அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம், தனக்கு தெரிந்ததை சொன்னார்கள், கேள்விப்பட்டதை சொன்னார், கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா வெளிப்பாடும் அந்த பர்திமேயுவுக்கு இல்லை. ஆனால் அவனுக்கு தெரிந்தது யாரோ சொன்னார்கள், தாவீதின் குமாரன் என்று. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பாடினதை சொல்லியிருப்பார்கள், அல்லது யாரோ சொல்லியிருப்பார்கள். அதை சொல்லி ஆண்டவர் இறங்கினார். ஆனால் அதே போல கானானிய ஸ்திரீ சொல்லும் போது கர்த்தர் அவளுக்கு இறங்கவே இல்லை. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்று எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தா ஒன்றுமே இறங்கலை. ஆனா பார்வையற்றவர்களுக்கு மேல கர்த்தருக்கு அவ்வளவு பரிவுங்க. சத்தமா சொல்லுங்க, பார்வையற்றவர்களுக்கு மேல கர்த்தருக்கு அவ்வளவு பரிவு. நீங்க முறைப்படித்தான் பேசணும், சிஸ்டமேட்டிக்கா தான் பேசணும், அவருடைய விருப்பப்படித்தான் பேசணும்னு இல்லை. தாறுமாறா பேசினா கூட அவர் தயவாய் நிற்பார். ஆமென், ஆமென். அவர் அந்த இடத்துல நின்றார். அவர் நின்றார். யார் உங்களை அதட்டினாலும், உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? யார் அதட்டினாலும் நீங்க வகையே வைக்க மாட்டீங்க. அப்படின்னு சொல்லுங்க. உங்களை யார் அதட்டட்டும், முன்னடப்பார் அகற்றட்டும், பின்னடப்பார் அதட்டட்டும், உங்களுக்கு இருக்கிற பெரிய வெற்றி, பார்வையற்றவர்களுக்கு இருக்கிற வெற்றி, நீங்க பிடிச்சதை சாதிக்க முடியும். ஆமென். அவன் முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு ஏதோ ஒன்று உங்களை தடுக்குதா? தூக்கம் உங்களை தடுக்கிறதா? துக்கம் உங்களை தடுக்கிறதா? ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்னோக்கி இழுக்கிறதா? தேவனிடத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருக்கிறதா? ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சத்தமிட்டு கூப்பிடுங்க. தடைகளை கர்த்தர் தகர்ப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நான் இன்னும் வேதனையோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை கொண்டு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறதை ஆவியில நான் உணர்கிறேன். ஆனா உங்களிடத்திலிருந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு உங்களிடத்திலிருந்து அந்த பிரதிபலிப்பு இல்லாததுனால என் ஆவியில நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் உண்மையை சொல்றேன். ஆனா நீங்க இந்த நாளில கர்த்தர் தர்ற விடுதலையை உதறி தள்ளாதீங்க, உதறி தள்ளாதீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைகளை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற உறுதிப்பாடு, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் உலகமே ஓரணியில் நின்றாலும் நீங்கள் ஒருவராய் நின்று ஜெயிக்க திராணியுடையவர்கள். அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் இந்த யோவான் 9வது அதிகாரத்தை படித்து படித்து நான் சொல்லுவேன், இது போன்ற குருடர்கள், பார்வையற்றவங்க 10 பேர் இருந்தால் போதும், பட்டணத்தை கலக்கி விடுவார்கள். பட்டணத்தை மாத்திரமல்ல, உலகத்தையே கலக்கி விடுவார்கள். ஹல்லேலூயா. யார் எதிர்த்தாலும், யார் என்ன கேள்வி மேல் கேள்விகள் கேட்டாலும் அவர்களுக்கு பதிலுரைக்கக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து தாறுமாறாக மற்றவர்கள் புரிந்து வைத்துக்கொண்டு இவன் மேல் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். ஆனால் அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் சாட்டை அடி கொடுத்தது போல சாட்டை அடி கொடுத்தான், சாட்டை அடி கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கர்த்தர் சவுதி அரேபியா ஜெயிலில் வைத்துத்தான் தரிசனம் தந்தவர். சவுதி அரேபியாவிலே தான் நான் கர்த்தரை தரிசித்தேன். அங்கேதான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அங்கேதான் நான் மறுபடி பிறந்தேன். தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் எடுக்க தேவன் எனக்கு தயவு செய்தார். எல்லாம் எனக்கு தரிசனம் தந்து செய்தார். பாதம் கழுவி கர்த்தருடைய பந்தி, அவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் புசிக்க செய்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தி வருகிறார்.
அதிசயமாய் நடத்தி வருகிறார், ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அவருடைய சுத்த கருமை, அவருடைய சுத்த கருமை. ஆகவே நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடியும், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உறுதியாய் இன்றைக்கு கர்த்தரை நம்புவீர்களானால் அப்படியே எழும்பி நில்லுங்க, அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். 1000 10,000 வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்த வேதத்தில் அநேக சத்தியங்கள் பார்வையற்றவர்களுக்காக இருக்கிறது. அத்தனையும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் வந்து பலிக்க செய்யும்படியா நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முடிந்த அளவுக்கு எழும்பி நில்லுங்க. தரையில முழங்கால் படியிடுவது உங்களுக்கு முடியாத காரியம். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் முழங்கால நிற்பது தான். எவ்வளவு மணி நேரம் முழங்கால நின்றாலும் நமக்கு அவரை நோக்கி ஜெபித்து ஆசை தீராத பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு எல்லாரும் எழும்பி நில்லுங்க. உங்களுக்கு பாஷை புரியவில்லை, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அழகாக கன்னட பாஷையில அந்த கர்த்தருடைய மனுஷன் மொழியாக்கம் செய்து கொண்டிருந்ததை கவனித்து தேவனை நான் துதித்தேன். ஆனால் நேரம் இல்லாததினால ஒருவேளை மொழியாக்கம் இல்லை என்றாலும் நம்மில் அவர் தூரமானவர் அல்ல. பிள்ளைகளை நமக்கு உதவி செய்ய அவர் வார்த்தை அனுப்பி இப்பொழுதே குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க கண்களை திறக்க அவருக்கு வல்லமை உண்டு. நான் அதை மறுபடி 1000 முறை வேண்டுமானால் நான் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை மாறவே இல்லை. எல்லாரும் வாயை திறந்த அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில ஹல்லேலூயா, அவருடைய உமிழ்நீரின் வல்லமை உங்க மேல இறங்கி வரும். ஆமென். அவருடைய தழும்புகளின் வல்லமை இறங்கி வரும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை உங்க மேல வரும். ஒளி உங்கள் கண்களை தொடும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிற ஒரு நாள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட இந்த பாடலை எத்தனை பேர் இணைந்து பாட முடியும்? யாராவது ஒருவர் மைக் மூலமாக பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுதே, நோய்கள் தீருதே, பாவங்கள் பறந்தோடுதே. நோய்கள் தீருதே, பேய்கள் ஓடுதே, பாவங்கள் பறந்தோடுதே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கிரியையோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மகிமையோடுது, நோய்கள் தீருது, இறங்கி வரும்படியா. உடன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க 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 உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் 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 குறைந்து போவதில்லை,
பொழுது போவதில்லை. குருடர் கண்களை திறக்க மாறவில்லை. மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடும் உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவே. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எல்லாரும் உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த மைதானம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. நான் ஆவியில உணர்கிறேன். அவருடைய வல்லமை குறையல பிள்ளைகளே, அவருடைய வல்லமை குறையல. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கிறேன். கர்த்தர் என்னிடத்தில் கணக்கு கேட்டும்போது, நீ இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய வல்லமையை குறித்து அறிவிக்காமல் போனது என்ன? என்னுடைய மகிமை இன்றும் மாறவில்லை என்பதை நீ அவர்களுக்கு சொல்லாமல் போனது என்ன? யாரை குறித்து நீ பேசுகிறாய்? யாரை பற்றி பேசுகிறாய்? எனக்கு வல்லமை உண்டென்று அவர்கள் விசுவாசிக்கும்படி நீ பேசுகிறாயா? நான் அவர்களை குணப்படுத்த, நான் அவர்கள் கண்களை திறக்க வல்லவர் என்பதை அவர்களுக்கு நீ சொல்லுகிறாயா? இல்லை வாய்க்கு வந்தபடி நீ ஏதோ ஒன்றை பேசிவிட்டு போகிறாயா? கர்த்தர் கேட்பார், கர்த்தர் கேட்பார். அவருக்கு பயந்துதான் நான் இந்த வார்த்தையை வெளிப்படுத்து எனக்கு முடிக்க மனமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய, தேவனுடைய கிரியைகள் உலகமெங்கும் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய மகிமை உலகமெங்கும் வெளிப்படுவதற்கு ஒரு பார்வையற்றவன் பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார் என்று உலக தோற்றம் முதல் கேள்விப்பட்டதில்லையே. ஹல்லேலூயா. இதுவரை கேள்விப்பட்டிராத காரியங்கள் எனக்கு நடக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்களை திறந்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு உங்களில் எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை வாழ்நாளெல்லாம் நான் இப்படித்தான் இருக்குவேன் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த வாழ்க்கை எனக்கு இப்படித்தான், நான் ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது தான் என் கண்கள் திறக்கும், பரலோகத்தில் போனா மட்டும்தான் திறக்கும் அப்படின்னு கர்த்தர் எங்காவது எழுதி இருக்கிறாரா? உங்களிலும் தேவக்கிரியை வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவர் இந்த பூமியில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்கு இறங்குங்கப்பான்னு கேளுங்களேன். ஒரு நிமிஷமாவது வாயை திறந்து உண்மையில கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உண்மையில கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று கர்த்தர் சொன்னாரு. என் நாமத்தினால நீங்கள் அதை கேட்டால் அதை நான் செய்வேன். இப்பொழுது கேளுங்கள். அவருடைய நாமம் வல்லமைகள் பெரியது, அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இப்பொழுது கேளுங்க. அவருடைய நாமத்தினால வாயை திறந்து கேளுங்க. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்காக மனதார ஜெபிக்கிறோம், மனதார ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தேவை நிரந்தர முடிவு. உலகம் எங்கிலும் இன்றைக்கு பார்வையற்றவர்களை பராமரிக்க ஆட்கள் எழும்பி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய காரியம். ஊனமுற்றவர்களை, மாற்றுத்திறனாளிகளை பல்வேறு விதங்களிலே பராமரிப்பதற்கு அநேகரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். மகிமை கர்த்தருக்குரியதாகட்டும். அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரி. ஆனால் நான் வெட்கப்படுகிறேன். என்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார்? பார்வையற்றவர்களை பூசி மொழிகி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி, ஒரு சாப்பாடை கொடுத்து, துணியை கொடுத்து, ஒரு ஸ்டிக்கை வாங்கி கொடுத்து, ஒரு இசைக்கருவியை வாங்கி கொடுத்து, இதுதான் உன் தலைவிதி என்று நடத்துறதுக்கு என்ன தேவன் அழைக்கவில்லை. உங்களுக்காக மனதார ஜெபிக்கத்தான், ஊக்கமாக ஜெபிக்கத்தான் என்னை கர்த்தர் அபிஷேகித்தார் என்று நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன். அதனாலதான் உங்க மத்தியில தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் சோரலங்க. நீங்க வாயை திறக்கல, நீங்க விசுவாசிக்கல,
நீங்க பெற்றுக்கொள்ளல, ஆனா நான் சோறல. என் சோறவே இல்லை பிள்ளைகளே. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காண பார்வையற்றவர்கள் பார்வையடைவார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் என்று நான் 100க்கு 1000 மடங்கு விசுவாசிக்கிறேன். அவருக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கும் அவர் பிறவி பார்வையற்றவர்களை குணப்படுத்த வல்லவர். அவருடைய உமிழ்நீரின் வல்லமை குறையவில்லை. அவருடைய கரங்களிலே வல்லமை உண்டு. நீங்க தான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கணும். பாத்திரராயிருக்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பர்திமேயு சத்தமிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனையே நிற்க வைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்க வைத்து என்னை அழைக்கிறார் என்று சொன்னது அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தது. ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மேல் வஸ்திரத்தை எறிந்து கொண்டு எனக்கு இனி தேவையில்லை, எனக்கு இனி இது அவசியப்படாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். அவர் என் கண்களை தர. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தரே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல உங்க சத்தத்துக்கு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில நின்று அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றோடு முடியவில்லை. உண்மையிலே சொல்றேன், எனக்கு உங்களோட இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப ஆசை. நான் இருக்கிறத விட நான் உங்களுக்கு ஒன்று தைரியம் சொல்லிக் கொண்டு போகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த மைதானத்தில் மாத்திரம் அல்ல பிள்ளைகளே, இன்று இரவு கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தின் இரவா இருக்க வேண்டும் என்று அழுது கொள்ளுங்க. இந்த முகாமை விட்டு வந்த வண்ணமா நீங்க போகவே கூடாது பிள்ளைகளே. வந்த வண்ணமாய் போகக்கூடாது. ஒரு விடுதலையோடு நீங்க போகணும். ஒரு அற்புத சுகத்தோடு போகணும். ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கடந்து செல்லணும். பேரானந்தத்தோடு கடந்து செல்லணும். இதுவே கர்த்தருடைய விருப்பம். அதுவே ஊழியக்காரர்களாகி எங்களுடைய விருப்பம். உங்களை இந்த பார்வையற்றவர் நலன் கருதி நடத்துகிற தேவ மனிதனிடத்தில் பேசி பாருங்க. இவர்களை இப்படியே வைத்து காலம் பூரா இப்படி இவர்களை பராமரித்து இவர்கள் பின்னாடி நாங்க வரணும் என்று அவர் நிச்சயம் சொல்ல மாட்டார். நிச்சயம் சொல்ல மாட்டார். சொல்லுவீங்களா? இந்த மைக்க கொடுங்க. அவர் சொல்லுவாரா? காலம் முழுவதும் இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து, காலம் முழுவதும் இந்த மைக்க ஆன் பண்ணுங்க, காலம் முழுவதும் இவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்து, காலம் முழுவதும் இவங்களுக்கு ஒரு முகாமை நடத்தி என் காலத்தை தள்ளணும்னா நிச்சயமா இல்லை. அதனால தான் தேவன் என்னையும் அதை மெருகூட்டுவதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்வையடைய வேண்டும் என்பதுதான். உங்களை பராமரிக்கிறதை விட நீங்க பார்வையடைய வேண்டும் என்பதிலே அதிக கரிசனை காட்டுகிறார். அல்லது நான் இங்க நின்றிருக்க முடியாது, இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்க முடியாது. அவருடைய உள்ளத்தில் இந்த தனி துணித்து கொண்டுதான் இருக்கும். தகப்பனே, இவர்களை நான் இப்படி பராமரிப்பதை விட இவர்களுக்கு நீர் பார்வை கொடுத்தால் நலமாயிருக்கும். இவர்கள் பார்வையடைந்து பாரத தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கினால் எனக்கு சந்தோஷமாயிருக்கும். இவர்கள் பார்வையடைந்து ஆசியா கண்டத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பினார், அதிலும் சந்தோஷம் எனக்கு வேறில்லை. இவர்கள் பார்வையடைந்து உலகம் எங்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்தால் என் பிரயாசத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படு. பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, என்னை கொண்டு வந்த நோக்கம், என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வைத்த பாரம், இவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய சத்தியம், இவர்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், இவர்களுக்கு சொல்ல என்னை பயன்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டான சகல துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே.
தாழ்த்துகிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும், நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.